சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 நிமிஷத்துல சட்டுன்னு எப்படி பரோட்டா பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம பரோட்டா பண்ணோம்னா மாவை பிசைஞ்சிட்டு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த மெத்தட்ல அந்த மாதிரி நீங்க எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. ஹோட்டல்ல வாங்குற மாதிரி சாஃப்டா லேயரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 180 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு உப்பு. இப்போது மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு மாவில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் ஆட் பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்டாக வரும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பட்டர் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தான் ஆகும் நீங்கள் இந்த மெத்தடில் பரோட்டா செஞ்சிங்கன்னா. பசங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றி தடவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது இந்த பிளேட்டில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். மாவை இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி கைக்கு நடுவில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவு மேலே வந்துடும். அப்படியே எடுத்து உருட்டி வச்சுடுங்க. மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் பால்ஸாக உருட்டியாச்சு. எனக்கு 1/2 கிலோ மாவில் 14 பரோட்டா வந்திருக்கு. இப்போது சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் பரோட்டாவை தேய்ச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மாவு எடுத்து வச்சுக்கலாம். மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி விரித்து விடுங்க. மாவை நல்லா மெல்லிஸாக விரித்து விட்டுடுங்க. பாருங்க மாவை இந்த அளவுக்கு நல்லா விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஒரு லேயராக மடித்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மடித்து விடுறதுனால பரோட்டாவில் லேயர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக ஃபார்ம் ஆகும். நம்ம செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் பாருங்க. இப்போது நம்ம மடித்து விட்டதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி சுற்றிட்டு கடைசியாக மாவை இந்த மாதிரி உள்ளே வச்சுடுங்க. அவ்வளோதான், பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பரோட்டா ஷேப்புக்கு கொண்டு வரலாம். நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கையாலே விரித்து விடுறேன். ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்மளால் வீட்டில் பரோட்டா செய்ய முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஹோட்டலில் வாங்குற மாதிரியே சாஃப்டாக லேயர் பரோட்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டா அதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு. ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. பரோட்டா நல்லா வேகணும். அதே சமயத்தில் கலர் ரொம்ப டார்க் ஆகிடக்கூடாது. பரோட்டா நம்ம ஹோட்டலில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. 2 பக்கமும் இதே போல் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே போல் எல்லா பரோட்டாவையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டாவை எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி அடித்தோம்னா நல்லா லேயர்ஸ்லாம் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி 2 கையும் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ பரோட்டாவை இந்த மாதிரி சைடில் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு பரோட்டா எடுத்து காட்டுறேன். நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாருங்கள் சாஃப்டாக லேயராக வந்திருக்கு. கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸில் நம்ம வீட்லேயே லேயர் பரோட்டா செஞ்சிடலாம். இதே மெத்தட் வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சாஃப்டான சூப்பரான ஒரு பரோட்டாவை சாப்பிட்லாம். இப்போது பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை,
1 ஸ்பூன் கசகசா, 3 பச்சை மிளகாய். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 5 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கைப்பிடி புதினா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். தாளிப்புக்காக 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போது அடுப்பில் ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கிராம்பு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சால்னா பரோட்டாக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் சேர்த்து செய்யலாம், வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. சால்னாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம நான்வெஜ் எதுவும் சேர்க்காததுனால இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போது நல்லா பழமாக ஆட் பண்ணிக்கோங்க. பழமாக ஆட் பண்ணும்போது அதோட புளிப்பு டேஸ்ட் சால்னாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதோட சாரெல்லாம் வெளியே வந்து கடைசியில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக காயெல்லாம் வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தக்காளியை குக் பண்ணி எடுக்கலாம். பரோட்டாக்கு இந்த மாதிரி சால்னா வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தக்காளியை மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சிடும். இந்த மாதிரி கிண்டி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. தக்காளியோட சாரெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். தக்காளி எல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது கண்டிப்பாக சிம்மில் வச்சுடுங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். ஒவ்வொரு மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது சால்னாக்கு நல்லா கலர் கொடுக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணும்போதே நல்லா இந்த மாதிரி திக்காக தொக்கு மாதிரி வரும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா பொருட்களோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. நம்ம வதக்கும் போதே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி ஒன்று சேர வந்துடும். தக்காளி வெங்காயம் மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற புதினா தான் இந்த சால்னாக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புதினா சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது புதினா சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம மசாலா பொருட்கள்லாம் தனித்தனியாக வதக்கினதுனால பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த ஸ்டேஜில் புதினாவோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். கரம் மசாலா போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டில் கசகசா,
பொட்டுக்கடலை அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக அது கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கொதித்து வெந்து வரும்போது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் தண்ணி நிறைய சேர்க்கலைன்னா அது கொதிக்கும் போது ரொம்ப திக்காயிடும். அது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடுங்க. 15 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுடுங்க. நான் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம அதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ப்ரொசீஜரெல்லாம் சேம் தான். இந்த மாதிரி மூடி போடும்போது நீங்கள் குக்கர் மூடியை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சால்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பரோட்டாவும் சால்னாவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.